வணக்கம் நண்பர்களே. நான் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஔவையார் எழுதிய ஒரு தனிப்பாடல். இந்த தனிப்பாடலில் எவையெல்லாம் கோடி பெறும், கோடி பெறுவதற்கு தகுதியுடையவை எவையெல்லாம் என்று இந்த தனிப்பாடலில் ஔவையார் நமக்கு கூறுகிறார். கோடி பெறும் என்றால் அந்த கோடி அப்படின்னா கோடி ரூபாயா? ஔவையார் காலத்தில் பழக்கத்தில் இருந்த ஒரு செலாவணி பொன். அப்பெல்லாம் பொற்காசுகள் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால இந்த இடத்துல ஔவையார் பாடியதுனால இத கோடி பெறும் அப்படின்னா கோடி ரூபாய் பெறும் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது. கோடி பொன் பெறும், கோடி பொன் பெறும். அப்போ கோடி பொன் பெறத்தக்க பொருள் யாது, எவையெல்லாம் கோடி பெண் பெறுவதற்கு தகுதியுடையது என்று இந்த தனிப்பாடலில் ஔவையார் நமக்கு விளக்குகிறார். நாம் இந்த பாடலை பார்க்கலாம். மதியாதார் முற்றம். நம்மை மதிக்காதவர்களுடைய முற்றம், வாசலிலே மதித்து ஒரு கால் சென்று, நம்மை மதிக்காதவர்களுடைய வீட்டு வாசலுக்கு அதை மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை, ஒரு காலினால் சென்று ஒரு கால் எடுத்து வைக்கிறது. அப்போ அப்படிதான் ஒரு கால் எடுத்து வைப்பாங்க. அந்த வீட்டு வாசல்ல ஒரு கால் அப்படி எடுத்து வைக்காம இருக்கீங்க பாருங்க, அது கோடி பொன் பெறும். அந்த ஒரு தன்மான உணர்ச்சி, நம்மை மதிக்காதவர்களுடைய வீட்டு வாசலிலே ஒரு காலை எடுத்து வைக்காமல் இருக்கக்கூடிய பண்பு தன்மை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அந்த பண்பு 1000 கோடி பொன் பெறுவதற்கு சமமான பண்பு என்று ஒன்று சொல்லுகிறார். மதியாதார் முற்றம் மதித்து ஒரு கால் சென்று மிதியாமை கோடி கோடி பெறும். இரண்டாவது, ஒருத்தர் வீட்டுக்கு போனா நம்மை அவங்க வரவழைத்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லணும். ஆனா நம்ம சாப்பிடாம போயிருந்தாலும் கூட இல்லைங்க சாப்பிட்டு வந்துட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அது நம்முடைய பண்பு. பரவாயில்ல கொஞ்சமாவது சாப்பிடுங்க என்று சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று நம்மை மதித்து நம்மை மதிக்கின்ற உறவினர்கள், நண்பர்கள், அவர்களுடைய வீடு. உண்ணீர் உண்ணீர், உண்ணுங்கள் உண்ணுங்கள் என்று உபசரியார், நம்மை உபசரிக்காதவர்கள். ஒருத்தருடைய வீட்டுக்கு போனா சாப்பிட்டு போங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நம்மை உபசரிக்காதவர்கள், அவர்களுடைய தம் மனையில், அவர்களுடைய மனை வீடு, அவர்களுடைய வீட்டில் உண்ணாமை, அவங்க வீட்டில் போய் சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாத பண்பு உங்களிடம் இருந்தால் அந்த பண்பும் கோடி பெண் பொன் பெறுவதற்கு சமம். அப்போ உண்ணுங்கள் உண்ணுங்கள், உண்ணீர் உண்ணீர் என்று நம்மை அன்புடன் உபசரிக்கின்ற அவர்களுடைய வீட்டில் தான் நீங்க உண்ணணும். உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் என்றால் உபசரிக்காதவர்கள். சாப்பிடுங்கள் சாப்பிடுங்கள் என்று நம்மை உபசரிக்காதவர்களுடைய மனையில், வீட்டில் உண்ணாமை, அந்த வீட்டில் போய் நீங்க சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடாமல் இருக்கக்கூடிய அந்த பண்பு கோடி பொன் பெறும். இது இரண்டாவது. மூன்றாவது, கோடி கொடுத்தோம். உங்களுக்கு ஒரு கோடி பொன் கொடுக்கிறோம், கொடுத்தாவது குடி பிறந்தார், நல்ல குடியில் பிறந்தவர்களுடைய, ஒரு நல்ல குடியில நற்குடியில் பிறந்த ஒருவரோடு நற்குடி பிறந்தார் தம்மோடு கூடுதல், கூடுதல் என்றால் சேருதல், உறவு வைத்துக் கொள்ளுதல், நட்பு வைத்துக் கொள்ளுதல் கோடி பெறும்.
நல்குடியில் பிறந்தவர் என்று நீங்கள் ஒருவரை அடையாளம் கண்டுவிட்டீர்களேயானால் அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு, அவர்களுடன் நட்பு கொள்வதற்கு, அவர்களுடன் உறவு கொள்வதற்கு கோடிப்பொன் நீங்க கொடுக்கலாம். கோடிப்பொன் கொடுத்தாவது நற்குடியில் பிறந்தார் தம்மோடு நீங்க சேரணும். அந்த பண்பு உங்களிடம் இருந்தால் அந்த பண்பும் கோடிப்பொன் பெறுவதற்கு சமமானது என்று மூன்றாவது பண்பை கொடுக்கிறார். நாலாவது பண்பு கோடானு கோடி. இப்போ ஒரு கோடி இல்லை, இதுக்கெல்லாம் ஒரு கோடி பெண் தான், பொன் தான். ஆனா கோடானு கோடி, கோடி கோடி வேணாலும் கொடுக்கலாம் எந்த பண்பு இருந்துச்சுன்னா. அது அவ்வளவு முக்கியமான பண்பு. இதெல்லாம் ஒரு கோடி பொன். ஆனா இதுக்கு கோடானு கோடி, கோடி கோடி, 1 கோடி 2 கோடி 5 கோடி 100 கோடி 1000 கோடி 1,00,000 கோடி, கோடி கோடி கொடுக்கலாம் இந்த பண்பு உங்கள்கிட்ட இருந்தா. அது என்ன பண்பு? கோடானு கோடி கொடுப்பினும் தன்னுடைய நாவு, நம்முடைய நாக்கு கோடாமை. கோடாமை அப்படின்னா தவறாது இருத்தல். நாக்கு தவறக்கூடாது, சொன்ன சொல் தவறக்கூடாது. ஒரு வார்த்தை நாம் சொல்லிவிட்டோம் என்றால் அந்த சொல்லை நாம் தவறாது கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த வாக்கு, நீங்கள் சொன்ன சொல், அந்த சொல்லுக்கு உட்பட்டு நீங்க நடக்கணும். இந்த பண்பு ஒண்ணுக்கு கோடானு கோடி கொடுக்கலாம். கோடானு கோடி கொடுப்பினும், அப்படி கொடுத்தால் கூட தன்னுடைய நாவு கோடாமை, தவறாமை, அது தவறாது இருக்கணும். கொடுத்த வாக்கு தவறாமல் இருக்க வேண்டும், சொன்ன சொல் தவறாமல் இருக்க வேண்டும். நீங்கள் கொடுத்த வாக்கு தவறாமல் இருந்துச்சுன்னா அது கோடானு கோடி கொடுத்தால் கூட இந்த நாவு கோடாமல் இருந்துச்சுன்னா அதுவும் கோடி பொன் பெறும் என்று 4 பண்புகளும் கோடி பொன் பெறுவதற்கு தகுதியுடையவை. இந்த 4 குணங்களும் ஒரு மனிதனுக்கு மிக 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 அவசியம் என்று ஔவையார் இந்த தனிப்பாடலிலே நமக்கு கூறுகிறார். நன்றி.